வணக்கம் நண்பர்களே. பூனைகள் எப்பொழுதும் நமக்கு ஒரு புதிராகவே இருக்கின்றன. அவை ஏன் நம் வீட்டிற்கு வருகின்றன? ஏன் நம் வீட்டை விட்டு போக விரும்புவதில்லை? மேலும் இந்த அன்பான உயிரினங்கள் நம் வாழ்வில் இருப்பதனால் நமக்கு என்னென்ன நன்மைகள் கிடைக்கின்றன? இந்த வீடியோவில் உங்கள் பூனை ஏன் உங்கள் வீட்டை அதன் சொர்க்கமாக நினைக்கிறது என்பதற்கான அனைத்து காரணங்களையும், அதோடு ஒரு பூனை வீட்டில் இருப்பதால் ஏற்படும் ஆச்சரியமான நன்மைகளையும் அலசப் போகிறோம். பூனைகள் உங்கள் வீட்டை நேசிக்க 5 காரணங்கள். பூனைகள் அடிப்படையில் வேட்டை விலங்குகள் என்றாலும் அவை மிகவும் பலவீனமானவையாகவும் உணரக்கூடியவை. உங்கள் வீடு அவற்றிற்குள் ஒரு பாதுகாப்பான கோட்டையாக இருக்கிறது. 1. பாதுகாப்பு மற்றும் நிம்மதியான சூழல். வெளியில் நாய்கள், கொடிய விலங்குகள் மற்றும் மனிதர்கள் கூட பூனைகளுக்கு அச்சுறுத்தலாக இருக்கலாம். ஆனால் உங்கள் வீட்டின் 4 சுவர்களுக்குள் பூனைகள் பாதுகாப்பாக உணர்கின்றன. அவை எப்பொழுதுமே ஒரு பாதுகாப்பான இடத்தை தேடும். உங்கள் வீடு அவற்றுக்கு அத்தகைய பல மறைவிடங்களை வழங்குகிறது. 2. சுகமான தட்பவெப்பம். பூனைகளுக்கு வெப்பம் தேவை. குளிர்காலங்களில் கதகதப்பான இடங்களையும் கோடை காலத்தில் குளிர்ந்த இடங்களையும் தேடி அவை உங்கள் வீட்டை விரும்புகின்றன. சோபா, கட்டில், ஜன்னல் ஓரங்கள் போன்றவை அவற்றில் விருப்பமான இடங்கள். 3. நிலையான உணவு மற்றும் தண்ணீர். வெளியில் உணவு தேடுவது என்பது பூனைக்கு மிகவும் கடினமான வேலை. ஆனால் உங்கள் வீட்டில் பூனைக்கு தேவையான உணவு ஒரு குறிப்பிட்ட நேரத்தில் கிடைக்கிறது. இது பூனைக்கு மன நிம்மதியை தருகிறது. மேலும் சுத்தமான தண்ணீர் கிடைப்பதும் அவற்றின் ஆரோக்கியத்திற்கு மிகவும் முக்கியம். 4. தனிப்பட்ட கவனம் மற்றும் பாசம். பூனைகள் தனியாக இருக்க விரும்பும் விலங்குகள் என்றாலும் அவை பாசத்திற்கும் அரவணைப்புக்கும் ஏங்குகின்றன. நீங்கள் பூனையை தடவி கொடுக்கும்போது அவற்றில் உடலில் என்டார்பின்கள் சுரக்கின்றன. இது அவற்றிற்கு மகிழ்ச்சியை தருகிறது. விளையாட்டு நேரம் என்பது அவற்றின் உடல் மற்றும் மன ஆரோக்கியத்திற்கு நல்லது. 5. வாசனை பரிச்சயம். பூனைகள் தங்கள் பிரதேசத்தை அடையாளம் காண வாசனையை பயன்படுத்துகின்றன. அவை தங்கள் முகத்தில் உள்ள சுரப்பிகளை கொண்டு நீங்கள் தளபாடங்கள் மற்றும் சுவர்களில் தங்கள் வாசனையை தடவுகின்றன. இது அவற்றின் வாசனையின் ஒரு பகுதியாக மாறும்போது அது அவற்றின் பிரதேசமாக மாறுகிறது. உங்கள் வீட்டில் உள்ள பழக்கமான வாசனைகள் பூனைக்கு பாதுகாப்பான உணர்வை தருகின்றன. ஒரு பூனை வீட்டில் இருப்பதால் நமக்கு கிடைக்கும் 5 ஆச்சரியமான நன்மைகள். பூனைகள் வெறும் செல்ல பிராணிகள் மட்டுமல்ல, அவை நம் உடல் மற்றும் மன ஆரோக்கியத்திற்கு பல வழிகளில் உதவுகின்றன. 1. மன அழுத்தத்தை குறைக்கும். பூனையை தொடுவதும் அதன் மென்மையான உரோமங்களை தடவி கொடுப்பதும் மன அழுத்த ஹார்மோனான கார்டிசோலை குறைப்பதாக ஆய்வுகள் கூறுகின்றன. ஒரு பூனை உங்கள் மடியில் படுக்கும்போது அதன் பியூரிங் சத்தம் கூட உங்களை அமைதிப்படுத்தும். 2. இதய ஆரோக்கியத்தை மேம்படுத்தும். பூனைகள் வீட்டில் இருப்பதால் நமக்கு ஏற்படும் பல அமைதி. 2. இதய ஆரோக்கியத்தை மேம்படுத்தும். பூனைகள் வீட்டில் இருப்பதால் ஏற்படும் மன அமைதி மற்றும் மன அழுத்தம் குறையும். 2. இதய ஆரோக்கியத்தை மேம்படுத்தும். பூனைகள் வீட்டில் இருப்பதால் ஏற்படும் மன அமைதி மற்றும் மன அழுத்த குறைவு இரத்த அழுத்தத்தை குறைத்து இதய நோய்கள் வரும் அபாயத்தை குறைக்கின்றன. பூனை உரிமையாளர்களுக்கு மாரடைப்பு வரும் வாய்ப்பு குறைவாக இருப்பதாக சில ஆய்வுகள் தெரிவிக்கின்றன. 3. தனிமையை போக்கும். பூனைகள் சிறந்த தோழர்கள். தனிமையில் இருப்பவர்களுக்கு பூனையின் அரவணைப்பு ஒரு சிறந்த ஆறுதலை தருகிறது. அவை பேசவில்லை என்றாலும் உங்கள் அருகில் இருப்பது உங்களுக்கு ஒரு பாதுகாப்பான உணர்வை கொடுக்கும். 4. பொறுப்புணர்ச்சியை வளர்க்கும். பூனையை பராமரிப்பது, அதற்கு சரியான நேரத்தில் உணவு கொடுப்பது, அதன் கழிவுகளை சுத்தம் செய்வது போன்ற வேலைகள் குழந்தைகளுக்கு மட்டுமல்ல, பெரியவர்களுக்கும் பொறுப்புணர்ச்சியை வளர்க்கின்றன. இது ஒரு உயிரை பராமரிப்பதன் மதிப்பை பற்றி கற்றுக் கொடுக்கிறது. 5. உணர்ச்சி பூர்வமான பிணைப்பை உருவாக்கும். பூனையுடன் நாம் உருவாக்கும் பிணைப்பு மிகவும் ஆழமானது. 5. உணர்ச்சி பூர்வமான பிணைப்பு உருவாக்கும். பூனையுடன் நாம் உருவாக்கும் பிணைப்பு மிகவும் ஆழமானது.
அவை உங்கள் உணர்வுகளை புரிந்து கொள்ளும் சக்தி கொண்டவை. நீங்கள் சோகமாக இருக்கும்போது அவை உங்களை ஆறுதல் படுத்தும். இது ஒரு உண்மையான அன்பான உறவை வளர்க்க உதவுகிறது. நண்பர்களே, இப்பொழுது உங்களுக்கு புரிந்திருக்கும் உங்கள் பூனை ஏன் உங்கள் வீட்டை எவ்வளவு நேசிக்கிறது என்று. இது வெறும் உணவுக்காக மட்டும் இல்லை, இது பாதுகாப்பு, அன்பு, நிம்மதி மற்றும் ஒரு தனிப்பட்ட உறவுக்காகவும் தான். மேலும் அந்த உறவு நம் வாழ்விலும் பல அற்புதங்களை உருவாக்குகிறது. பூனையின் ஒவ்வொரு அசைவுக்கும் ஒரு காரணம் இருக்கிறது. அடுத்த முறை உங்கள் பூனை உங்கள் மடியில் வந்து படுக்கும்போது அது உங்களுக்கு நன்றி சொல்வதோடு உங்கள் வாழ்க்கையை மேம்படுத்துகிறது என்பதை உணருங்கள். ஐயாதுரை ஒரு முதியவர் தன் வீட்டு திண்ணையில் அமர்ந்து தன் வயலுக்கு செல்லும் வழியை பார்த்து கொண்டிருக்கிறார். அவர் முகத்தில் ஒரு சிறு சோகமும் தனிமையும் தெரிகிறது. ஐயாதுரை ஒரு அழகான கிராமத்தில் தனியாக வாழ்ந்து வரும் ஒரு விவசாயி. அவருடைய மனைவி சில ஆண்டுகளுக்கு முன்பு இறந்துவிட அவருடைய பிள்ளைகள் நகரத்திற்கு சென்று விட்டார்கள். இப்பொழுது அவருடைய உலகம் இந்த சிறிய வீடு, ஒரு சில ஏக்கர் நிலம், அவ்வளவுதான். கிராமம் அமைதியானது என்றாலும் அந்த அமைதி சில சமயம் அவருக்கு தனிமையின் பாரமாக தோன்றும். ஒரு நாள் இரவு நேரம் வெளியே மழை பெய்து கொண்டிருந்தது. பயங்கரமான இடியும் மின்னலும். அந்த மழைக்கு நடுவே ஒரு மெலிந்த ஒல்லியான பூனைக்குட்டி நனைந்து நடுங்கியபடி ஐயாதுரையின் திண்ணைக்கு வந்து ஒதுங்கியது. அதன் கண்ணில் பயம் தெரிந்தது. ஐயாதுரை அதை முதலில் கவனிக்கவில்லை. ஆனால் மழை நின்ற பிறகு சத்தம் கேட்டு வெளியே வந்து பார்த்தபோது அது சுருண்டு படுத்து நடுங்கிக் கொண்டிருந்தது. ஐயோ பாவம் என்று அவருக்கு தோன்றியது. அவர் உள்ளே சென்று ஒரு மண் பானையில் இருந்த பாலை எடுத்து ஒரு சிறிய கிண்ணத்தில் ஊற்றி பூனைக்கு முன்வைத்தார். பூனைக்குட்டி முதலில் தயங்கியது, பின்னர் மெதுவாக குடித்து முடித்தது. அன்றிரவு ஐயாதுரை அது வீட்டுக்குள் அழைத்து அடுப்பங்கரையில் ஒரு பழைய துணியின் மீது படுக்க வைத்தார். பூனையின் பார்வை வீடு ஏன் சொர்க்கம். அந்த பூனைக்குட்டிக்கு அந்த இரவு அதன் வாழ்க்கையின் திருப்பு முனை. வெளியில் நாய்களிடமிருந்து தன்னை காப்பாற்றி கொள்ள வேண்டும், பசியில் தினமும் போராட வேண்டும், மழையிலும் குளிரிலும் நடுங்க வேண்டும். ஆனால் இந்த வீட்டில் உணவு கிடைத்தது, பாதுகாப்பான இடம் கிடைத்தது, கதகதப்பான நெருப்பின் அருகில் தூங்க முடிந்தது. இந்த வீடு வெறும் செங்கல் மண்ணால் கட்டப்பட்ட சுவரில்லை என அந்த பூனை நினைத்தது. இது ஒரு கோட்டை, வேட்டையாடிகளிடமிருந்து என்னை காப்பாற்றும் ஒரு கோட்டை. இங்குள்ள வாசனை என் பாதுகாப்பிற்கான அடையாளம். ஐயாதுரை வேலை செய்து கொண்டிருந்தாலும் அந்த அன்பு அவனுக்கு புரிந்தது. அவன் தனியாக இல்லை என்ற உணர்வு பூனைக்கு நிம்மதியை தந்தது. பூனையால் ஐயாதுரைக்கு கிடைத்த நன்மைகள். ஐயாதுரை அந்த பூனைக்கு பழனி என்று பெயரிட்டார். பூனையால் ஐயாதுரைக்கு கிடைத்த நன்மைகள். ஐயாதுரை அந்த பூனைக்கு பழனி என்று பெயரிட்டார். பழனி வந்த பிறகு ஐயாதுரையின் உலகம் மெல்ல மெல்ல மாறத் தொடங்கியது. தனிமை காணாமல் போனது. ஐயாதுரை இனி தனியாக சாப்பிடவில்லை. பழனி அவர் அருகில் அமர்ந்து ஒரு சிறு கிண்ணத்தில் சாப்பிட்டது. அவர் விவசாய வேலைக்கு கிளம்பும்போது பழனி வாசலில் வந்து வழி அனுப்பியது. வீடு திரும்பும்போது வாசலிலே காத்திருந்தது. ஐயாதுரை பழனியிடம் பேச ஆரம்பித்தார். பழனி இன்னைக்கு வேலை கொஞ்சம் அதிகம் என்பார். அந்த வீட்டில் அமைதியில்லை, அன்பின் சத்தம் மட்டுமே இருந்தது. பழனி இன்னைக்கு வேலை கொஞ்சம் அதிகம் என்பார். அந்த வீட்டில் அமைதியில்லை, அன்பின் சத்தம் மட்டுமே இருந்தது. மன அழுத்தம் குறைந்தது. பழனியிடம் செலவழிக்கும் நேரம் ஐயாதுரையின் மனதை லேசாக்கியது. அதன் மென்மையான உரோமங்களை தடவி கொடுக்கும்போது அவருடைய மன அழுத்தமும் இரத்த அழுத்தமும் குறைந்தது. அது ஒரு அறிவியல் உண்மை என்று அவருக்கு தெரியாது. ஆனால் அவர் இதயம் இதமாக இருந்தது. பொறுப்புணர்ச்சி வளர்ந்தது. பழனிக்காக தினமும் காலையில் எழுந்திருக்க வேண்டும், பால் காய்ச்ச வேண்டும், இரவு தூங்கும்போது அது இருக்கிறதா என்று பார்த்து கொள்ள வேண்டும். இந்த சிறிய பொறுப்புகள் ஐயாதுரையின் வாழ்க்கைக்கு ஒரு அர்த்தத்தை கொடுத்தன. ஆரோக்கியமான வாழ்க்கை முறை. ஒரு நாள் ஐயாதுரை களைப்பில் தூங்கிக் கொண்டிருந்த போது அவரது வீட்டில் புகுந்த ஒரு பாம்பு மெதுவாக அவர் படுத்திருந்த இடத்திற்கு வந்தது. அதை பார்த்த பழனி பயங்கரமாக கத்த ஆரம்பித்தது.
அதன் சத்தம் கேட்டு விழித்த ஐயாதுரை பாம்பை பார்த்து பயந்து பின்னர் அதை விரட்டி அடித்தார். அன்றுதான் ஒரு பூனை வீட்டில் இருப்பது எவ்வளவு பெரிய நன்மை என்று அவர் முழுமையாக உணர்ந்தார். பழனி வந்த பிறகு அவரது வீட்டில் எலிகளும் பாம்புகளும் வருவதில்லை. சமூக இணைப்பு. ஐயாதுரையின் தனிமை விலகியதை பார்த்த கிராம மக்கள் மகிழ்ச்சி அடைந்தனர். ஐயாதுரையை பார்க்க வந்தவர்கள் பழனியும் பார்த்து சென்றனர். ஐயாதுரை வீட்டு பூனை நல்லா வாழ்கிறது என்று பேசிக்கொண்டார்கள். பழனி ஐயாதுரையை மீண்டும் சமூகத்துடன் இணைத்தது. ஐயாதுரை இப்பொழுது மகிழ்ச்சியாக இருக்கிறார். அவரது வீட்டில் பழனி வெறும் ஒரு செல்ல பிராணி அல்ல, அது அவருக்கு ஒரு துணை, ஒரு பாதுகாப்பாளர், ஒரு நண்பன். பழனிக்கு ஐயாதுரையின் வீடு வெறும் இடம் அல்ல, அது அன்பு நிறைந்த ஒரு குடும்பம். இந்த கதை நமக்கு சொல்வது என்னவென்றால், பூனைகள் நம்மை தேர்ந்தெடுப்பதற்கு காரணம் அவை உணரும் பாதுகாப்பு, அன்பு மற்றும் நிம்மதிதான். மேலும் அவை நம் வீட்டில் இருப்பதால் நமக்கு உடல் மற்றும் மன ரீதியான பல நன்மைகள் கிடைக்கின்றன. அந்த அன்பு ஒரு வழிப்பாதை அல்ல, அது இரு வழிப்பாதை. இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் செய்து உங்கள் நண்பர்களுடன் பகிருங்கள். மேலும் உங்கள் வாழ்க்கையில் ஒரு செல்லப்பிராணி எப்படி ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தியது என்பதை கமெண்டில் சொல்லுங்கள். நன்றி, வணக்கம்.